வாரிசுகளுக்கான கட்சி. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். இது தயாராக இருக்கிறீர்களா? தைரியமாக பெருமையோடு என்ன சொல்லணும். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியுடைய கதை முடிய போகுது. இப்பதான் நம்ம முதலமைச்சர் பதவி இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போக நேரம் வந்துருச்சு. அதை உணர்ந்திருக்காரு. ஆட்சி முடியறப்பதான் ஞானதேவன் தான் தமிழக நிர்வாகத்தை சீரழிச்சுட்டாங்க. தமிழகத்துடைய வளர்ச்சியை 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவன். ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்ம இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு ஒரு சுயசரித்திரம்? அண்டா திருநது குண்டா திருநது செவியாரி குச்சிது ரொம்ப புடவை உருவது செவியா திருப்பி வாங்கி கொஞ்சம் அதலாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. ஆனா வரும் வெல்வெல்லாம் பார்ப்போம் தனியாக. அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இத பாருங்கப்பா, ரொம்ப புடியாதீங்க, எனக்கு புடிச்சு பிடிக்காது. கால்ல போடுங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. தம்மி பிசாக்கேடா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அக்கா, நீ கல்யாணத்துக்கு வரல? கையில கழுத்துல ஒண்ணு இல்லாம அங்க எப்படி வந்து நினைக்கிறது? அந்த கம்மல் ரெட்டோட செயின்ல என்ன? 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான். தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போது நம்மாச்சு வருவாங்க. அது வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு. அது போய் 3 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே அடகுல இருந்த நகையோட கையில இருந்த கொஞ்சம் நகையும் கடனை தள்ளுபடி பண்ணிடுவோன்னு அவங்க சொன்னதை நம்பி அடமானம். I don't care. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இவ்வளவு இடத்துல வீரனா இருந்த சீமான் AK-74 சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? மாமா நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? சார் நான் கிளம்புறேன். இப்போதான் எனக்கு நிம்மதி. ஒரு வேற வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?